முதலாவது வினாவை நாங்கள் அவதானிப்போம். முதலாவது வினா, ஒரு வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவனும் வாரத்தில் பாடசாலை நடைபெறும் 5 தினங்களில் அடுத்துள்ள 3 தினங்களில் விளையாட்டு பயிற்சியில் பங்கு பற்றுதல் வேண்டும். ஒரு குறித்த வாரத்தில் வினுக்கன், தனுக்கன், சனுக்கன் ஆகிய மாணவர்கள் மூவர் விளையாட்டு பயிற்சியில் பங்கு பற்றிய ஒரே ஒரு தினம் மாத்திரமே இருந்தது எனின், அவ்வாரத்தில் அவர்களில் 2 வீதம் விளையாட்டு பயிற்சியில் பங்கு பற்றிய தினங்களின் எண்ணிக்கை யாது? முதலாவது விடை 2, இரண்டாவது விடை 3, மூணாவது விடை 4. வாரத்தில் பாடசாலை நடைபெறும் 5 நாட்கள் நாங்கள் அப்படி அட்டவணையில் போட்டுக்கொள்வோம். திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 தினங்களையும் விளையாட்டு பயிற்சியில் பங்கு பெற்றிருந்தால் வியாழன், வெள்ளி பங்கு பெற்றிருக்க மாட்டாங்க. அடுத்தது, திங்களும் செவ்வாயும் பங்கு பற்றி இல்லையா இருந்தால் புதன், வியாழன், வெள்ளி அந்த 3ம் அடுத்துள்ள 3 தினங்கள் அது விளையாட்டு பயிற்சியில் பங்கு பெற்றிருப்பாங்க. அடுத்தது, திங்கள் பங்கு பற்றவில்லை, செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 தினங்களும் அடுத்தடுத்துள்ள 3 தினங்கள். ஆகவே வெள்ளியும் பங்கு பற்றிருக்க மாட்டாரு. ஆகவே மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை 2 பேர் பங்கு பற்றிருப்பாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை 2 பேர் பங்கு பற்றிருப்பாங்க. புதன்கிழமை தான் 3 தினங்களும் விளையாட்டு பயிற்சியில் பங்கு பற்றிருப்பாங்க புதன்கிழமை. ஆகவே சரியான விடை 2, செவ்வாயும் வியாழனும். அதே மாதிரி ஒரு வினா தான் இதுவும். 5 நாட்களிலும் பாடசாலை நடைபெறும் ஒரு வாரத்தில் அடுத்து வரும் 3 நாட்களில் மோகனால் பாடசாலைக்கு வர முடியவில்லை. இக்கூற்றுக்கேற்ப மோகன் சந்தேகமின்றி பாடசாலைக்கு வராத ஒரு நாள். பாடசாலை நடைபெறும் தினங்கள் 5 நாங்கள் போட்டோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிண்டு. திங்கட்கிழமை பாடசாலைக்கு வரல, செவ்வாய்க்கிழமையும் பாடசாலைக்கு வரல, புதன்கிழமையும் வரல. அடுத்தடுத்துள்ள 3 தினங்கள். அடுத்தது பாருங்க, செவ்வாய்க்கிழமை வரல, புதன்கிழமை வரல, வியாழக்கிழமை வரல. அடுத்தடுத்துள்ள 3 தினங்கள் பாடசாலைக்கு வராத நாள். அடுத்தது, புதன்கிழமை வரல, வியாழன் வரல, வெள்ளி வரல. அடுத்தடுத்துள்ள 3 தினங்கள். ஆகவே சந்தேகமின்றி மஞ்சள் நிறத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள புதன்கிழமை பாடசாலைக்கு வரவில்லை. ஆகவே சரியான விடை புதன்கிழமை. அடுத்து பாருங்க, ஒரு குறித்த மாதத்தில் 9, 13, 17 எனும் 3 திகதிகளில் வரும் தினங்களில் 2 தினங்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆகும். மற்றைய தினம் எந்த நாளாகும்? புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்று 3 விடை தரப்பட்டிருக்குது. முதல்ல 9, 13, 17 இதுல 2 தினங்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். அதான் இன்னும் ஒரு தினம் இருக்குது. அது புதன்கிழமையாக இருக்கலாம், அல்லது வியாழக்கிழமையாக இருக்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். நான் 9ஆம் தேதி சனிக்கிழமை என்று எடுத்திருக்கிறேன். 9ஆம் தேதியை சனிக்கிழமை என்று எடுத்து 9ஓட 7 கூட்டினால் 16. ஆகவே 16ஆம் தேதியும் சனிக்கிழமை. 16ஆம் தேதியும் ஒரு சனிக்கிழமை. 9ஓட 7 கூட்டினால் 16, 16ஆம் தேதியும் சனிக்கிழமை. சனிக்கிழமை 16 இருந்தால் ஞாயிறு 17. ஞாயிறு 17. ஆக நாங்கள் 13ஆம் தேதி கண்டுபிடிக்கணும். 9 சனி, 17 ஞாயிறு. ஆகவே 9 சனி, 10 ஞாயிறு, 11 திங்கள், 12 செவ்வாய், 13 புதன். ஆகவே சரியான விடை புதன்கிழமை. 13ஆம் தேதி புதன்கிழமை.